வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கொஷின்ஸ். த நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் that appears in the PND spectrum of phenanthrene and anthracene respectively are. Phenanthrene and anthracene respectively are. The number of signals that appear in the PND spectrum of phenanthrene and anthracene are. ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிஎன்டி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா புரோட்டான் நியூக்ளியர் டீகப்பிள்டு ஸ்பெக்ட்ரம். சரிங்களா? இந்த பிஎன்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் நியூக்ளியர் டீகப்பிள்டு ஸ்பெக்ட்ரம். புரோட்டான் நியூக்ளியர் டீகப்பிள்டு ஸ்பெக்ட்ரம் தான் இந்த பிஎன்டி ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினாந்தரின் அண்டு ஆந்த்ரசினுடைய சிக்னல்ஸ் எவ்வளோ அப்பியர் ஆகுது பிஎன்டி ஸ்பெக்ட்ரத்தில் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆந்த்ரசின் அண்டு ஃபினாந்தரினுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஃபினாந்தரினுடைய ஸ்ட்ரக்சர் அந்த கர்வ்டு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருப்போம், அல்லது ஆங்குலர் ஸ்ட்ரக்சர். இது நம்ம நான் பென்சினாய்டு காம்பவுண்ட் நடத்தும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். அதனுடைய நான் பென்சினாய்டு காம்பவுண்டில் நடத்தும்போது அதில் அதனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஸ்டெபிலிட்டி ஆர்டர், அதனுடைய ரியாக்டிவிட்டி ஆர்டர்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கேட்டகரியில் இந்த கர்வ்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய இந்த ஃபினாந்தரின் அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதில் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் பை பாண்ட், டபுள் பாண்ட், நெக்ஸ்ட்டு டபுள் பாண்ட், டபுள் பாண்ட். இதுதான் ஃபினாந்தரினுடைய ஸ்ட்ரக்சர். இந்த ஃபினாந்தரினில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிமெட்ரிக்கல் மாலிகுலானா கண்டிப்பாக இந்த மாலிகுல் சிமெட்ரிக்கல், அது சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட். ஈக்குவல் ஆஃபாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஒன் ஆஃப் அனதர் ஆஃபுக்கு ஈக்குவல். ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் இருக்குது. அப்படி பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது ஒரு மாலிகுல்ஸுடைய ஒன் ஆஃப் அனதர் ஆஃபுக்கு ஈக்குவல். அப்போ நம்ம கண்டிப்பாக சிக்னல்ஸ் ரெண்டு சேம் டைப்பாக இருக்கக்கூடிய கார்பனுக்கோ இல்லை சேம் டைப் ஆஃப் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ்க்கோ நமக்கு சிக்னல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்கு என்ன பண்ணணும், அதனுடைய ப்ரோட்டான்ஸை அதனுடைய சிக்னல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. சரிங்களா? அதனுடைய சிக்னல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஒவ்வொரு கார்பனுக்கும் அதனுடைய சிக்னல் கிளியர் கட்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் இந்த கார்பன்லேருந்து இந்த ரெண்டு கார்பன், ஏன்னா சிமெட்ரிக்கல் இந்த மாலிகுல்ஸ் ஈக்குவல் ஆஃபாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இந்த மாலிகுல்ஸில் இங்கே சப்போஸ் இந்த கார்பனுக்கு நம்பர் 1 அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு நம்பர் 1, இந்த ரெண்டு சிமெட்ரிக்கல். ஸோ இது நம்பர் 1, இது நம்பர் 2 அப்படின்னா இதுவும் நம்பர் 2, இது நம்பர் 3 அப்படின்னா இதுவும் நம்பர் 3, இது நம்பர் 4 அப்படின்னா இதுவும் நம்பர் 4, இது நம்பர் 5 அப்படின்னா இதுவும் நம்பர் 5, இது நம்பர் 6 அப்படின்னா இதுவும் நம்பர் 6, இது நம்பர் 7 அப்படின்னா இதுவும் நம்பர் 7. சரிங்களா? ஸோ இந்த மாலிகுல்ஸை சிமெட்ரிக்கலாக நம்ம செப்பரேட் பண்ணும்போது சிமெட்ரிக் பிளேன் ஆஃப் சிமெட்ரி வைக்கும்போது நமக்கு ஒன் ஆஃப் ஈக்குவல் அனதர் ஆஃப். ஸோ நமக்கு டோட்டலாக கிடைக்கக்கூடிய சிக்னல் எத்தனை பார்த்தீங்கன்னா 7 சிக்னல். நமக்கு ஆப்ஷனில் 10, 10, 7 தான் இருக்குது. ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபினாந்தரினில் நமக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் 7. ஃபினாந்தரினில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் 7. நெக்ஸ்ட்டு ஆந்த்ரசின். இது ஆந்த்ரசினுடைய ஸ்ட்ரக்சர் லீனியர். அதே மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் லீனியர். நமக்கு லீனியருக்கு ஒரு டைப் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி கர்வ்டு நேச்சருக்கு ஒரு விதமான ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ இந்த ஆந்த்ரசினில் அதனுடைய மாலிகுல்ஸ் அந்த காம்பவுண்டில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் இருக்குது. இந்த மாலிகுல்ஸை ஈக்குவல் ஆஃபாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இதில் இந்த மாலிகுல்ஸை இப்படியும் செப்பரேட் பண்ணலாம், அதே மாதிரி இந்த மாலிகுல்ஸை ஹரிசாண்டலாகவும் செப்பரேட் பண்ணலாம் அண்டு வெர்டிக்கலாகவும் செப்பரேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த பாதிக்கு ஈக்குவல், இந்த பாதி இந்த பாதிக்கு, கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளேன் ஆஃப் சிமெட்ரி தான். இதில் வேறு எங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ஆனால் இதில் இது ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்டு செகண்ட் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. சரிங்களா? அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கார்பன் ஒவ்வொரு கார்பனாக நீங்கள் செக் பண்ணணும். சரிங்களா? அப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரோட்டானோ இல்லை இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டானில் ஒரு கார்பன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த சிக்னல் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். சப்போஸ் இந்த கார்பன் நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய கார்பனை பாருங்கள். இந்த 4 கார்பனும் சேம் டைப்பான கார்பன். இந்த 4 கார்பனும் என்னது 1, 1, 1, 1. இதனுடைய என்விரான்மெண்ட் எல்லாமே சேம். நெக்ஸ்ட்டு நம்பர் 2 செகண்ட் சிக்னல் 1, 2, 3,
அண்டு 4. இந்த 4 கார்பன் ஆட்டத்தினுடைய சிக்னல் வந்து செல். ஸோ இது செகண்ட் சிக்னல் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த காம்பவுண்டில் இந்த கார்பன் 1, 2, 3 அண்டு 4. இந்த கார்பன் 4 கார்பனுக்கு சேம் டைப்பான சிக்னல் நம்பர் 3. இருக்கக்கூடியது இந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரிக் மேலே இந்த கார்பன் 4. ஸோ நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஆந்த்ரசினுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து 4. ஆந்த்ரசினுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து 4 சிக்னல். ஸோ நமக்கு ஆப்ஷனில் the number of signals that appear in the PND spectrum of phenanthrene and anthracene respectively are. அப்போ 7, 4 அல்லது 7 and 4 எங்கே இருக்கோ அதுதான் கரெக்டான 7 and 4. ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் வரக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். மினிமமாவது ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.